ஜாதத்தையும் போட்டு இத்தனை விஷயங்களையும் நம்ம ஜாதத்தில் இயக்க முடியும்னு சொன்னோம். ஏற்கனவே பல வீடியோக்களை நிறைய கிளைண்டோட உதாரண ஜாதகங்களை போட்டு நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். இப்போ பொதுமக்களுக்காக ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்காக எல்லாரும் பயன்பெறணுங்கிற நோக்கத்தில் ஒரு 12 லக்னத்தார்களும் பயன்படுத்தக்கூடிய பொதுவான எண்களை நம்ம வெளியே இப்போ பதிவு செய்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் மட்டும்தான். மற்றபடி அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் எந்த மாதிரி எண்களை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கும். அப்போ இந்த எண்களையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் நுணுக்கமாக நல்லா ஒரு தடவை 2 தடவை நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ முதல்ல ஒரு மேச லக்னத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மேசம் இது வந்து ராசி கிடையாது, மறுபடியும் புரிஞ்சுக்குங்க. அதுதான் இங்கே லானே போட்டிருக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து மேசத்தை பார்க்கலாம். மேச லக்னம் 12 லக்னத்துக்கு தான் நான் சொல்கிறேன், ராசியை பற்றி நான் சொல்லவே இல்லை. அதனால நீங்கள் இப்போ மேச லக்னம்னா இது ராசிக்கு எடுத்துக்கலாமான்னு சில பேர் கமெண்ட்ல போடுவீங்க, கேட்பீங்க. அது ராசிக்கு பெரிய அளவில் அது வேலை செய்யாது. உங்கள் லக்னம் தான் உயர் லக்னத்துக்கு உண்டானது மட்டும்தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ராசிக்கும் போது பாவங்கள் உங்களோட லக்னம் மாறி போகுன்றது பாவங்கள் மாறிடும். இப்போ மேச லக்னத்துக்காரருக்கு என்னெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் அவங்க எண்களை பயன்படுத்தலாங்கிறத நான் சொல்கிறேன். மேச லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய். சரிங்களா? இப்போ இந்த எண் 9. அப்போ இது 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 11. இப்போ மொத்தம் 12 பாவங்கள் இருக்கு. இப்போ மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. இப்போ அந்த லக்னத்துக்கு இந்த 12 பாவங்கள் இப்படி தான் வரும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் அந்த மாதிரி போடுறேன். அப்போ இந்த இது முதல் ராசிக்கு உண்டான லக்னாதிபதி செவ்வாயா வருவார். ரெண்டாவது வந்து இது வந்து சுக்கிரன், இதனுடைய எண் 6. இது வந்து புதன், இதனுடைய எண் 5. அதாவது இது 12 ராசி கட்டம். ஒவ்வொரு ராசிநாதனுடைய எண்ணை நான் இதுல பதிவு செய்யறேன், அவ்வளவுதான். இது சந்திரன் 2, இது சூரியன் 1, இது புதன் 5, இது 6. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்க ஜோதிட ரகசியங்கள் சேனல் எல்லாரும் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு 1ஆம் பாவம் 2ஆம் பாவம்லாம் சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ற நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா 2 எண்கள் ஒரே கட்டத்தில் வரும்போது உங்களுக்கு குழப்பமாகலாம். அதனால அதை நான் அழிச்சிடுறேன். ஏன்னா வெளியே மேல் பகுதியில் வேணால் போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஏன்னா பாவங்கள் வந்து உங்களுக்கு இப்படி போட்டோம்னா தான் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு மேச லக்னத்தில் பிறந்தவருக்கு எந்த மாதிரி எண்களை எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது முதல் தரமா 1, 5, 9, 1, 5, 9 பயன்படுத்தலாம், சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, 6, 10, 11. இது எல்லாமே நீங்கள் இயக்கலாம், சிறப்பு. இந்த 6ஆம் பாவங்கிறது சில பேர் 6ஆம் பாவம் கடன், நோய், எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இந்த 6ஆம் பாவம் இயங்கினா மட்டும்தான் இந்த 2, 10 இயங்கும். ஏன்னா இது வந்து திரிகோண பாவங்கள். ஒரு 2ஆம் இடம் வருமானம் வரணும் அப்படின்னா 6ஆம் பாவம் வேலைக்கு போகணும். அப்போ தான் இந்த 2ஆம் பாவ வருமானத்தை நம்ம ஈட்ட முடியும். 6ஆம் பாவம் வேலைக்கு போகணும்னா 10ஆம் பாவம் தொழில் செய்யணும். இது 2யும் செய்யாம பணத்தை நம்ம ஈர்க்க முடியாது. அப்போ இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட பாவங்கள் தான். இந்த 6ஆம் பாவத்தை இயக்கினா தான் ஒருத்தனுக்கு 6ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா அவங்களால வேலைக்கு போக முடியாது. அப்போ சர்வீஸ் ஓரியன்டா ஏதோ ஒன்று பண்ணலாம், இல்லைன்னு எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இந்த 6ஆம் பாவம் வேலை அப்படிங்கிறதையும் குறிக்கும், வாடகை வருமானத்தையும் குறிக்கும். உங்களுக்கு அதுவாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு 6 இயங்கினாலே 2, 10 ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். அதனால தான் இந்த 6ஐயும் நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். நிறைய பேர் 6 வேண்டாம்பாங்க. இந்த 6 இயங்காம நம்ம 2, 10 இயக்க முடியாது. அதனாலதான் மறைமுகமா அது இயங்குறதுனால தான் 6 போட்டுக்கிறேன். இப்போ இந்த பாவங்களிலும் நம்ம இயக்கலாம். அப்போ இந்த மேச லக்னத்துக்காரங்க என்ன மாதிரி என்ன பயன்படுத்தலாம்? 2ஆம் பாவம் பணம் வேணும் அப்படிங்கிற போது சுக்கிரன் இங்க 6ன்னு போட்டிருக்கிறேன். அப்போ சுக்கிரனுடான எண் 6ஆம் நம்பரை இவர் பயன்படுத்தலாம். அப்போ 2, 11 இயக்கணும் அப்படிங்கிற போது சுக்கிரனோட எண் 6, இங்க சனியினுடைய 8, 10, 11ஆம் பாவத்துக்கு உண்டான எண் பார்த்தீங்கன்னா 8. அப்போ 6, 8 அப்படிங்கிறத இவர் பணம் வர்றதுக்காக இந்த எண்ணை இவர் பயன்படுத்தலாம். அவருடைய மொபைல் நம்பர்லையோ ஒரு பாஸ்வேர்ட்லையோ ஏதோ ஒன்றுல இந்த இயற்கையானவே இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்க எந்த ராசியாக வேணாலும் இருக்கட்டும், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 6ஆம் எண்ணோ 8ஆம் எண் ஏதோ ஒரு வகையில் அவங்க பயன்படுத்திட்டு வந்தாலும் அந்த கிரக சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். வருமானம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 9 அப்படிங்கிற போது
உங்களுக்கு 1ஆம் பாவம் சொல்லக்கூடியது செவ்வாயா வருது 9. அதே மாதிரி 5ஆம் பாவத்துல சூரியன் போட்டிருக்க 1ஆம் நம்பர். அதே மாதிரி 9ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து இது குரு, இது 3ஆம் எண். அப்ப இந்த எண்ணும் நீங்க ஏதோ ஒரு வகையில பயன்படுத்திட்டு வரலாம். நீங்க யூஸ் பண்ற எண்கள்ல இந்த 9ஆம் எண் வரலாம், 1ஆம் எண்ணை பயன்படுத்தலாம், 3ஆம் எண்ணும் ஏதோ ஒரு வகையில் நீங்க பயன்படுத்தி கொண்டு வரலாம். பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு இந்த பாவங்கள் இயங்கும், அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கு முதல் தரமா யோகத்தை செய்யக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நம்ம இயக்கலாம். 1ஆம் நம்பர் சிறப்பு, 1 இயக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்களா டோட்டல் நம்பரும் 1ல வருவது சிறப்பு. அது ராஜநிலை கான்செப்ட் இன்டெப்தா போகும்போது இன்னும் நிறைய சொல்லுவாடு எடுத்ததுல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6 டோட்டல் நம்பர் 6 வருவதும் சிறப்பு. அதே மாதிரி 9. இந்த மாதிரி எண்கள்ல டோட்டல் நம்பர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர்லயோ ஒரு வாகன எண்கள்லையோ அல்லது உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட்லையோ இந்த மாதிரி எண்கள் அவங்களுக்கு அதுக்குள்ள பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பா அவங்களுக்கு வேலை செய்யும். அப்போ சில ஆகாத கிரகங்களுடைய எண்ணிக்கை எண்களை வந்து இவங்க கூட்டு எண்ணில் தவிர்க்கிறது பெஸ்ட். 5ஆம் எண்ணுங்கிறத ஒரு பயன்படுத்தலாம், ஆனா கூட்டு எண்ணில் அந்த புதனோட ஆதிக்கம் வராம பாத்துக்கிறது பெஸ்ட். அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா இந்த லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட்ஸ் வந்து சூரியன் 1 6 2 2ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம். 2ம் சிறப்பு தான். இப்போ இதை வந்து நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கலாம். இப்போ மேச லக்னத்தில் பிறந்த ஒருவர் வந்து 2ஆம் பாவம் வருமானம் வரணும்னா அந்த 2ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக வர்றாரு. சுக்கிரன் கூட்டாணிய 6ஆம் எண்ணை அவர் பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி 11 பெரிய வருமானம் வரணும் அப்படிங்கிற போது 2 11 கூடிய கிரகமான சனி பகவானுடைய எண் 8. இந்த 68ங்கிறத தனியா 6 8ஐயும் பயன்படுத்தலாம், 68 கூட வேற எண்ணை சேர்த்தியும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வருமானம் வரணும், இப்போ 6 8 ஒரு பயன்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன், 6 8 14 வரும். அப்போ இது கூட இன்னொரு 2 எண்ணை சேர்த்தி 68 20 பயன்படுத்தலாம். டோட்டல் 16 வர மாதிரி பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 68 33 இந்த மாதிரியும் பயன்படுத்திட்டு வரலாம். பயன்படுத்திட்டு வருகின்ற பொழுது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிறப்பான ஒரு பொருளாதார விருத்தியோ ஒரு பாஸ்வேர்டில் பயன்படுத்துறதோ இல்லை ஏதோ ஒன்று எழுதிட்டு வர்றதோ ஒரு வாகன எண்கள்லையோ இல்லை ஒரு பாஸ்வேர்டில் மொபைல் பாஸ்வேர்டில் இந்த மாதிரி எண்களை ஒரு பயன்படுத்திட்டு வரலாம். இந்த மேச லக்கணக்காரங்க பயன்படுத்தலாம். இது உதாரணத்துக்கு தான் இந்த எண்கள் கொடுத்துருக்குறோம். மற்றபடி அவங்க ஜாதகத்தில் வந்து இந்த சுக்கிரனுங்கிற கிரகம் சனிங்கிற கிரகம் வீக்காக இருக்கா இல்லை வேற கிரகங்கள் வலுவாக இருக்குது அப்படின்னு அவங்க ஜாதகத்தை ஆய்வு செய்தால் மட்டும்தான் எந்த மாதிரி எண்கள் இவங்க பயன்படுத்தலாங்கிறத நம்ம தெளிவாக எடுக்க முடியும். இது வந்து பொதுவாக இந்த லக்னத்துக்காரங்க இந்த மாதிரி எண்களை பயன்படுத்தலாம், இது பாதகம் செய்யாது, தாராளமாக யார் வேணால் பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு வராது. பெருசாக வளர்ச்சி வேணும்னா அவங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து தான் நம்ம நண்பர் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ மேச லக்னத்துக்காரங்க இந்த மாதிரி எண்களை எல்லாம் பயன்படுத்திட்டு வரலாம். ஒரு நிமிஷம் பார்க்குறவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்த லக்னத்துக்கு போகலாம். மேச லக்னத்துக்காரங்க இந்த மாதிரி எண்களை எல்லாம் பயன்படுத்திட்டு வருவது மிக சிறப்பான பலனை அவர்களுக்கு கொடுக்கும். இப்போ சுக்கிரனுக்கு உண்டான வழிபாடுகளையும் அவங்க எடுத்துக்கலாம். இப்போ வழிபாடுன்னு பார்த்தோம்னா சுக்கிரனுக்கு உண்டானது மகாலட்சுமி. சேர்த்துக்கலாம். இது என்ன அழிச்சிடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரனுக்கு உண்டான கிரக வழிபாடுகள் நீங்க எடுத்துட்டு வரலாம். நம்ம வழிபாடுகள் ஏன் அதிகமாக கொடுக்கறது இல்லைங்கன்னா எண்கள் இயக்குனாவே உங்களுக்கு அந்த பாவங்கள் எல்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும், அதுக்கு உண்டான காரகத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்ம எண்கள் முழுக்க எண்களை வச்சே நம்ம ஜாதகத்தை இயக்க முடியுங்க. நம்ம திரும்ப சொல்றது அதுதான். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஷப லக்னத்தை பார்க்கலாம்.